வெல்கம் டு ஆரியோ அகாடமி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிம்பிளான அப்ளிகேஷன நம்ம எப்படி இன்டர்நெட்ல லைவ் ஆக்கி காட்டலாம்னு பார்க்க போறோம். ஸோ, அதுக்காக யூஸ் பண்ற நம்மளோட சாஃப்ட்வேர்ஸ்லாம் என்ன டூல் யூஸ் பண்ண போறோம்ன்றது பார்க்க போறோம். ஸோ, என்னோட கிட் வந்து நான் வந்து காட்டிக்கிறேன். ஸோ, இதுதான் நம்மளோட கிட்டோட ரெப்போ. இத வச்சு தான் நம்ம வந்து லைவ் ஆக்கி காட்ட போறோம் வெப்சைட்ல. நம்ம என்ன வெப்சைட் பண்ண போறோம். பிரெயின் டாஸ்க் அப்ளிகேஷன். ஸோ, இத தான் நம்ம வந்து லைவ் ஆக்கி காட்ட போறோம். ஸோ, அதுக்காக தேவையானது நம்ம வந்து ஒரு சர்வர் வந்து லான்ச் பண்ணிப்போம். AWSல EC2 சர்வர் லான்ச் பண்ணிப்போம். ஸோ, இதுக்கு நான் வந்து என்ன பேர் வேணா வைக்கலாம். என்ன பேர் வைக்கலாம்? லினக்ஸ் சர்வர்னு வச்சுக்கிறேன். ஸோ, அமேசான் லினக்ஸே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன OSனா அமேசான் லினக்ஸ் OS யூஸ் பண்ணிக்கிறேன். T3 மைக்ரோ இதுவே இருக்கணும் டிஃபால்ட்டா. ஸோ, அதுக்கப்புறம் என்னோட கீபேட் நேம். ஸோ, லான்ச் கொடுத்துக்கிறேன். ஸோ, இப்போ என்னோட இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயாச்சு லினக்ஸ் சர்வர். இது வந்து என்னோட டெர்மினல் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ, நம்ம இப்போ வந்து சர்வர் உள்ள வந்தாச்சு. சூப்பர் யூசர் உள்ள போய்க்கலாம். ஸோ, நான் சொன்னேங்க இல்லைங்களா, என்னோட ப்ராஜெக்ட் வந்து ரெப்போவில் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ, இந்த ரெப்போ வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளோட சர்வரில் கிட் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஸோ, அதுக்கு கமாண்ட் வந்து git -- வெர்ஷன். ஸோ, கிட்ன்றது இன்ஸ்டால் ஆகலை. ஸோ, ஃபஸ்ட்டு நமக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் git -y. ஸோ, இது வந்து அமேசான் லினக்ஸ்ன்றதால நான் வந்து கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ, நீங்கள் வேறு ஏதாச்சும் உபுண்டு, வேறு ஏதாச்சும் டெபின், வேறு ஏதாச்சும் OS யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக வேறு கமாண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ, இது இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ, நம்ம இப்போ வந்து க்ளோன் பண்ணிக்கலாம் நம்மளோட இதுவை. ஸோ, நம்ம ரெப்போ உள்ள போயாச்சு. ஸோ, நான் இந்த ரெப்போ உள்ள ஆல்ரெடி நான் வந்து ஜென்கின்ஸ் ஃபைலில் ரைட் பண்ணியிருக்கேன். டாக்கர் ஃபைலும் ரைட் பண்ணியிருக்கேன். பில்ஸ்பெக் YAML ஃபைலும் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ, மற்றதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்ஸு ப்ளஸ் டெவலப்பர் ரைட் பண்ண கோட்ஸ் எல்லாம் டைரக்டரி உள்ளே இருக்குது. ஸோ, இப்போ நம்ம வந்து சிம்பிளான டெப்ளாய்மெண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ, ஆல்மோஸ்ட் சிம்பிளாக வந்து நம்ம டெப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ, அது எப்படி பண்ண போகிறோன்னா டாக்கர் மூலியமாகவே பண்ணலாம். ஸோ, நிறைய வேஸ் ஆஃப் டெப்ளாய்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ, நம்ம வந்து பிகினராக எப்படி டாக்கர் மூலியமாக நம்ம வந்து வெப்சைட் வந்து எப்படி லைவ் ஆக்கி காட்டலான்றது பார்க்கலாம். ஸோ, அதுக்கு முன்னாடி டாக்கர் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் நம்மளோட சர்வரில். ஸோ, அதுக்கான கமாண்ட் வந்து docker -- வெர்ஷன். ஸோ, டாக்கர் வந்து இன்ஸ்டால் ஆகலை. ஸோ, டாக்கரும் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். install docker -y இன்ஸ்டால் docker -y. ஸோ, டாக்கர் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டாக்கர் இன்ஸ்டால் ஆகி முடிய போகுது. ஸோ, நம்ம சர்வரில் தான் நம்ம வந்து ஜென்கின்ஸ் ஃபைல் ரைட் பண்ணுறதாகட்டும், நம்ம டாக்கர் ஃபைல் ரைட் பண்ணுறதாகட்டும், எந்த ஃபைல் ரைட் பண்ணுறதாகட்டும், ஸ்கிரிப்ட் எழுதுறது எல்லாமே நம்ம சர்வரில் தான் பண்ண போகிறோம். ஸோ, நான் இது ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். டாக்கர் ஃபைலு, ஜென்கின்ஸ் ஃபைல் ஆல்ரெடி ரைட் பண்ணதால தான் நான் இப்போ வந்து ரைட் பண்ணல புதுசாக. ஸோ, அதை நான் வந்து என்ன ரைட் பண்ணியிருக்கேன்னு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். என்னோடய டாக்கர் ஃபைல் என்ன இருக்குன்னு நான் வந்து காட்டிடுறேன். ஸோ, அதுக்காக பண்ணுற கமாண்ட் வந்து கேட் யூஸ் பண்ணி வந்து என்ன கண்டென்ட் உள்ளே இருக்குன்றது பார்த்துக்கலாம். ஸோ, இந்த ஸ்கிரிப்ட் வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ, டாக்கரோட ஃபைல் ஸ்கிரிப்ட் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ, இதுதான் என்னோட டாக்கரோட இது. ஜென்கின்ஸும் உங்களுக்கு காட்டிடுறேன். சாரி. ஸோ, ஜென்கின்ஸ் ஃபைல் இதுதான் என்னோட ஜென்கின்ஸ் ஃபைல். ரொம்ப சிம்பிளான ஜென்கின்ஸ் ஃபைல் தான். ஸோ, ஃபஸ்ட் நம்ம இப்போ வந்து
டாக்கர் இன்ஸ்டால் ஆயாச்சு. இதோட வெர்ஷன் இது. ஸோ டாக்கர் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போகாது, அதை வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். அதுக்கான யூஸ் பண்ணுற கமாண்ட் வந்து systemctl enable docker.serviceம் போடலாம். இல்லை வெறும் டாக்கர்னா கூட அது ஓகே தான். நீங்கள் docker.serviceம் போடலாம், இல்லை வெறும் டாக்கர் போட்டாலும் அது வந்து எனேபிள் ஆகும். அது எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ systemctl ஸ்டார்ட் டாக்கரும் போடுறேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டேட்டஸ் பார்ப்போம், ரன்னிங்கில் இருக்கா என்ன எப்படி இருக்குன்றது ஸ்டேட்டஸ். ஸோ ரன்னிங்கில் இருக்குது. டாக்கர் வந்து இப்போ நம்ம ரன்னிங்கில் இருக்குது. ஸோ என்னோட இமேஜ் வந்து டாக்கர் இமேஜ் வந்து நான் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட இது கமாண்ட் நம்ம நேம் டேக் என்னென்ன கொடுத்துக்கலாம். ஸோ -t டேக் பில்டுனா இமேஜ் பில்ட் ஆக போகிறதுன்னு அர்த்தம். ஸோ -tag. ஸோ ஸ்பேஸ் -டாட் எதுக்கு சாரி ஸ்பேஸ் டாட் எது கொடுக்குறோன்னா கரண்டான டாக்கர் ஃபைலை பில்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ டாக்கர் ஃபைலில் பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து டாக்கர் இமேஜஸ்ன்ற கமெண்ட் கொடுத்தா ஸோ நம்ம கரண்டான இருக்கிற இமேஜ் வந்து இது காட்டிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாக்கர் கண்டெய்னர் ரன் பண்ண போகிறோம். ஸோ டாக்கர் அதோட கமெண்ட் வந்து ரன் -d பீனா போர்ட்டு கண்டெய்னர் டினா கண்டெய்னர் ரன் பண்ண அர்த்தம். ஸோ 80-80 நேம் டேக் வந்து சாரி நேம் வந்து பிரெயின் ஆப்னு கொடுத்துக்கிறேன். பிரெயின் ஆப் கண்டெய்னர். அப்புறம் என்னோட இமேஜ் ஐடி பிரெயின் ஆப் இமேஜ் நேம் கொடுத்தாச்சு. ஸோ என்னோடய கண்டெய்னர் வந்து க்ரியேட் ஆயாச்சுங்க. பார்த்தீங்கன்னா என்னோடய கண்டெய்னர் வந்து க்ரியேட் ஆயாச்சு. ஸோ இதுக்கு மேலே எப்படி நம்ம வந்து இப்போ வந்து டாக்கருக்குள்ளே நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ இது வந்து நம்ம எப்படி வந்து செக் பண்ணலாம், எப்படி நம்ம இன்டர்நெட்டில் வந்து எப்படி லைவ் ஆகி காட்டலாம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா செக்யூரிட்டி உள்ளே போய்க்கணும். நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம சர்வர் உள்ள செக்யூரிட்டி உள்ளே போய்க்கணும். போயிட்டு செக்யூரிட்டி குரூப்ஸ் இருக்குங்களா, இது உள்ள கிளிக் பண்ணோம்னா எடிட் இன்புட் ரூல்ஸ்னு இருக்கும். ஸோ இதில் டிஃபால்ட்டாக என்ன வரும்னா SSH போர்ட் வந்து நம்ம இதுக்கெல்லாம் டிஃபால்ட்டாக அது வந்து ஆட் ஆகிருக்கும். இதில் வந்து நம்ம HTTP மேலே தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து CDI பிளாக் வந்து 0 கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் ரூல்ஸ் கொடுத்துக்கிறேன். இல்லைனா கூட சப்போஸ் நம்ம TCP ரன் பண்ணுறோம்னா ஆல் TCP கஸ்டம் TCPன்னு ஓகே, ஆல் TCPனா கூட ஓகே தான். ஸோ இது என்னோடய பப்ளிக் IP. ஸோ இது மூலயமா கனெக்ட் ஆகுது பார்ப்போம். ஸோ வரல, ஏன் வரல? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா HTTPS இருக்குது. ஸோ நம்ம கொடுத்த போர்ட் வந்து HTTP தான் கொடுத்தோம். ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நாட் செக்யூர்னு வந்து நம்மளோட அப்ளிகேஷன் வந்து இங்கே லைவ் ஆகியாச்சு. ஸோ இதுதான் சிம்பிளான டெப்ளாய்மெண்ட். ஸோ நம்ம இன்னும் இதுக்கு CI/CD பண்ணல, குபர்னெட்டிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, எதுவும் பண்ணல. நம்ம வெரி சிம்பிளாக டாக்கர் மூலிமா எப்படின்னு வந்து லைவ் ஆகி காட்டலாம் தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணோன்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Until then, bye, thank you.